அனைவருக்கும் தெற்கத்திமன் ராதாவின் இனிய பொங்கல் மற்றும் மாட்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சிறப்பா மகிழ்ச்சியா கொண்டாடுங்களா. கிராமத்துல கேட்பாங்க பால் பொங்கிருச்சாப்பா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம எல்லாரும் பால் பொங்கிருச்சு பால் பொங்கிருச்சு நம்ம மதுரை பக்கத்து கத்து அப்படி சொல்லுவாங்க. எல்லாரும் கிராமப்புறத்துல யாரை பார்த்தாலும் பால் பொங்கிருச்சா அப்படின்னு கேட்பாங்க. நீங்க பார்க்கக்கூடியவங்க அப்படி கேட்டிருக்கீங்களா அப்படின்ற அனுபவத்தை பகிருங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இப்ப ஜனவரி 15, அதாவது பொங்கல் தை 1 தினத்தன்று நம்ம அலங்காநல்லூர்ல இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்துல வந்து ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சித்தர் முருகனின் மறு அவதாரமா இருக்கக்கூடிய தேவர் அவர்களுக்கு வந்து வெண்கல சிலை வந்து திறந்து வைத்திருக்காங்க. ஐயா அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்காங்க. ஐயாவுக்கு நன்றிகள். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த தேர்தல் சமயத்துல திடீர் தேவர்மார் மேல பாசம் வந்திருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நம்ம கேட்காமலே வந்து இப்ப நம்ம மதுரையில வந்து மேம்பாலத்துக்கு வேலு வீரமங்க வேலுநாச்சியார் அவருடைய பேரை வச்சாங்க. அப்ப இதே மாதிரி இதுக்கு வந்து இப்ப தேவர் சிலைய திறந்திருக்காங்க பாருங்க. ஒருவேளை நம்மளுக்காண்டி வலை வீசுறாங்களோ தேவர் சமுதாய மக்கள் வந்து ஓட்டு வேற பக்கம் எங்கிட்டு மாறி போயிடக்கூடாது அதிருப்தியில இருக்காங்க. ஏன்னா நம்ம தொடர்ந்து வந்து நம்மளுக்கு வந்து சாதி வாரி கணக்கெடுப்புன்னு சொல்லி பல காலமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த 10.5 இடஒதுக்கீடுல வந்து வன்னியர் விசி தேவர்ன்ற அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம அதுக்கு தீர்வு காணணும். மொத்தத்துக்கே தீர்வு காணணும்னா தமிழ்நாட்டுக்கே தீர்வு காணணும்னா அதே வழி சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்றது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிஎன்டி அந்த ஒற்றை சான்றிதழ் அந்த கோரிக்கையை நீண்ட காலமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதை இது வரைக்கும் உறுதிப்படுத்தாம இருக்காங்க. தேவர் அரசாணை கேட்டுக்கிட்டு இருக்கோம். கல்லர் பள்ளிகள் நம்முடைய வரலாறாக இருக்கக்கூடிய வாழ்விலா இருக்கக்கூடிய கல்லர் பள்ளிகளை பேர் மாற்றக்கூடாதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதை அழிச்சுட்டு இங்க கொடுக்குறீங்க. அதே மாதிரி நம்ம தேவர் கல்லூரிகள் 3 கல்லூரி இருக்குங்களா, ஐயா முக்க தேவர் காலத்தில் கட்டப்பட்ட கல்லூரி வந்து அதோட நிர்வாக திறமையும் அதோடைய பராமரிப்பு எல்லா பணிகளும் வந்து இந்த தேவர் சமூக மக்கள் தான் இருக்குன்னு சொல்ற கோரிக்கையை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இணையதளத்துல வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா தேவர் பெருமகனாரை பற்றி தவறா சித்தரிச்சு எழுதக்கூடியவங்களை வந்து நீங்க கண்டிச்சு கைது பண்ணுங்க, நடவடிக்கை எடுங்க. இதே வந்து ஐயா கருணாநிதி அவர்களையோ பெரியார் அவர்களையோ அல்லது ஸ்டாலின் அவர்களையோ யாராச்சும் அவதூறு ட்விட்டர் போட்டாவோ அவதூறா பேச உடனே கைது பண்றீங்க. இதுக்கு ஏன் பண்ண மாட்டீங்க? இது வந்து எப்படி இது நம்ம எதனால அப்படி கேட்கணும்? நீங்க ஒரு பக்கம் நீங்க தேவையாவுக்கு செலவிக்கிறீங்க, மரியாதை செலுத்துறீங்க. ஓகே, சுதந்திர போராட்ட வீரர் மிக சிறந்த தியாகின்னு போராடுறீங்க. ஆனா ஒரு பக்கம் இதே பக்கத்து உங்கள் வேற ஆளு பேசினா கூட பரவாயில்ல, வேற ஏதாவது நம்ம அதாவது தேவர் சமூகத்தை எதிரியா நிற்கக்கூடிய மாற்று சமுதாய மக்கள் பேசினா கூட பரவாயில்ல. இதை பேசுற பூரா ஆனா திராவிட பயிற்சி பெற்று வந்த இந்த கரிகாலன் யூடியூபர்ஸ் இந்த மாதிரி ஆளுக தான் பேசுறாங்க. தொடர்ந்து வந்து அதாவது எப்படின்னா தேவருக்கும் இமானுவேலோட அந்த கொலையை பத்தி தொடர்ந்து அவதூறு பேசிக்கிட்டே வராங்க. இதெல்லாம் வந்து நீங்க பாருங்க, கவனத்துல கொள்ளுங்க. இன்னும் பாத்தீங்கன்னா நாங்க இன்னொன்னு கேட்டுக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு மருதுபாண்டியர் சிலை வந்து எங்களுக்கு சிவகங்கையில வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி சோழ பேரரசு ராஜராஜ சோழனுக்கு வந்து நம்ம அவருடைய வரலாறுகளை நீங்க புதுப்பிக்கனா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திராவிடவாதிகள் வந்து அவர் மேல வந்து அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து திராவிடம் ஐயா முதலமைச்சருடைய கவனத்துக்கு நம்ம கொண்டு வரோம். ஏன்னா இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா எங்க முக்குளத்தூர் சமூகத்தை மீது தொடர்ந்து பாத்தீங்கன்னா குற்றப்பரம்பரை கைரேகை பரம்பரை அப்படின்னு சொல்லி இணையதளங்கள்ல அவதூறு பேசுறது, இந்த கிளானி பயிர்கள் அப்படின்னு சொல்லி அவதூறு பேசுறது, இது மாதிரி செயல்கள் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனத்துல கொள்ள வேண்டும் தமிழக அரசு அப்படின்ற நம்ம கோரிக்கை. அதே மாதிரி முக்குளத்தூர் மக்களுக்கு நம்ம என்னன்னா இந்த வரக்கூடிய தேர்தலில் நமக்கு வாழ்வா சாவா அப்படின்றதா இருக்கு. நீங்க நல்லா பார்த்து நம்ம மக்களுக்கான உரிமைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய தலைவர்களை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கோம். ஏன்னா நம்ம பார்த்துட்டோம் இப்போ கவின் கொலையில வந்து எப்படி நம்ம சமூகத்துக்கு வந்து சேர்த்த வாரி இறைச்சாங்க அப்படின்றத பார்த்துட்டோம். நம்ம ராம் பிரகாஷ் படுகொலையில நம்மளுக்கு யாருமே ஆதரவா இல்லைன்றதை பார்த்துட்டோம். இப்போ கூட சமீபத்தில் நம்ம திருநெல்வேலியில ஒரு இளைஞர் சின்ன பயல வெட்டினாங்கல்ல, யாருமே கண்டுக்கிறல. சரிங்களா? இப்ப இந்த மாதிரி சூழல் நம்ம வந்து ஒரு குரலற்றவர்களின் குரலா இருக்கிறோம். நம்மளுக்கு யாருக்கும் குரல் கொடுக்க இல்லை. அதனால நம்ம கவனத்துல கொண்டு நம்ம எப்படிப்பட்ட பாதுகாப்பு வழிமுறைகளை நம்ம வந்து செயல்படுத்த வேணும், நமக்கான பாதுகாப்பு அரண் யார், நமக்காக குரல் கொடுப்பவர்கள் யார் அப்படின்றத நம்ம கவனத்துல கொண்டுதான் அடுத்த இந்த தேர்தலை சந்திக்கணும். என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு பகிருங்க. என்னோட ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? நம்ம எல்லாரும் வலிமை பெறுவதற்காக ஒன்றாக வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறோம். சரிங்களா? ஓகே, எனிவே எல்லாத்துக்கும் மீண்டும் மாட்டுப் பொங்கல் மற்றும் பொங்கல் தைத்திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி.